சொன்னான்ல, அதுதான் இப்ப நமக்கு புதிய நிர்வாக தேர்வு வர இருக்கிறது. யார் வருவா என்று யாருக்குமே தெரியாது. இங்கே இப்ப பழைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள், அவர்களில் சில பேரும் வரலாம், புதியதாக பல பேர் அவர்களும் வரலாம். யார் வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. பொதுக்குழு தான் அதை தீர்மானிக்க போகிறது. நம்முடைய உள்ளத்திலே இவர் வந்தால் சரி, அவர் வந்தால் சரி என்றெல்லாம் கற்பனை கோட்டைகளை கட்டி வைத்திருப்போம். கொள்கை அடிப்படையில் நம்மை வழிநடத்துகின்ற நிலையில் யார் வந்தாலும் இங்கே தலைவர் யார் என்ற கேள்விக்கே இடம் கிடையாது. யார் வந்தா எனக்கு என்ன, இந்த கொள்கையின்படி என்ன வழிநடத்துவார் என்று சொன்னால் யாராக இருந்தாலும் சரி. நபிகளார் சொன்னார்களே, என அபுதுன் ஹபஷியும் ஒரு கருப்பு நிற அடிமை. அன்றைய காலத்தில் அடிமைகள் கேவலமானவர்களாக கருதப்பட்ட காலச்சூழலில் நபிகளார் சொல்லுகிறார்கள், ஒருவேளை உங்களுக்கு தலைமை தாங்குகிற இடத்தில் அடிமை, ஒரு கருப்பு நிற அடிமை உங்களுக்கு தலைவராக வந்தாலும் அவர்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார்களே. எதனால் அப்படி சொன்னார்கள்? உங்களின் பார்வை, உங்களின் பயணம் கொள்கையை தலைமையில் ஏற்றுக்கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும். அதை கடைபிடிக்கிறவரை யார் வழி நடத்தினாலும் அவர் பெரியவரா சிறியவரா கவலை தேவையில்லை. அனுபவம் உள்ளவரா அனுபவம் அற்றவரா கவலைப்பட தேவையில்லை. அவர் அறிமுகமானவரா அறிமுகம் இல்லாதவரா கவலைப்பட தேவையில்லை. திறமைகளும் ஆற்றல்களும் பொருந்தியவரா ஆற்றல்கள் குறைந்தவரா கவலைப்பட தேவையில்லை. பல மொழிகளில் வித்தகரா, மொழியை பேசுவதற்கு சங்கடப்படுகிற மனிதரா கவலைப்பட தேவையில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் அதற்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு. இவரை வச்சா அற்புதமா பேசி மக்களை வென்றெடுத்துருவார் அப்படின்னு நம்ம நினைப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தூதரா அனுப்பினால எப்படிப்பட்ட நிலையில அவர் அற்புதமாக பேசுகிற மனிதராக இருந்தார்கள். அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னால பேச முடியாத, என்னை விட என் தம்பி என் சகோதரன் அழகா பேசுவானே, அவனை நீ நபியாக ஆக்கிற என்றெல்லாம் மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்ட நேரத்தில் அல்லாஹ் மூசாவை தூதராக அனுப்பினானே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போய் சொல்லு, இந்த கொள்கையை சொல்வதற்கு யார் வேணாலும் சொல்லலாம், இதை சொல்லுகிற மனப்பான்மையோடு யாரை வேண்டுமானாலும் நான் தூதராக ஆக்குவேன்னு சொன்னான் அல்லாஹ். அதே மாதிரி தான் இந்த அமைப்பை வழிநடத்துவதற்கு தலைவர் யார் என்ற கேள்விக்கே இடமில்லை. யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த தலைவரை வழிநடத்துகிற தலைமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கைதான் இருக்கிறது என்ற தெளிவு உங்களிடத்திலே இருக்க வேண்டும்.